வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் பிஜிடிஆர்பி தமிழ் தகுதி தேர்வுக்காக டெய்லி தமிழ் டெஸ்ட் சீரிஸ் தான் பார்த்துட்ருக்கோம். டெய்லி ஒரு 7 கொஷின் பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 8 டேஸ் பார்த்துருக்கோம். ஸோ அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்க பார்க்காதவங்க. ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட் கொஷின், த சர்க்குணரின் உரையை கேட்டு தூண்டப்பெற்ற மயிலை சீனி வேங்கடசாமி எழுதிய நூல். த சர்க்குணரின் உரையை கேட்டு தூண்டப்பெற்ற மயிலை சீனி வேங்கடசாமி எழுதிய நூல் எது? ஆப்ஷன் ஏ பௌத்தமும் தமிழும், ஆப்ஷன் பி இஸ்லாமும் தமிழும், ஆப்ஷன் சி சமணமும் தமிழும், ஆப்ஷன் டி கிறித்துவமும் தமிழும். ஆன்சர் லாஸ்ட்டாக கொடுத்துருக்க, செக் பண்ணிக்கோங்க. ஸோ இரண்டாவது கொஷின், கடையேழு வள்ளல்களில் வரிசையை சாராத மன்னர்கள். கடையேழு வள்ளல்களின் வரிசையை சாராத மன்னர்கள். ஆப்ஷன் ஏ ஆய் அண்டிரனும் அதிகனும், ஆய் அண்டிரனும் அதிகனும். ஆப்ஷன் பி நல்லிய கோடனும் குமணனும், நல்லிய கோடனும் குமணனும். ஆப்ஷன் சி நல்லியும் ஓரியும், ஆப்ஷன் சி நல்லியும் ஓரியும். ஆப்ஷன் டி பாரியும் காரியும், பாரியும் காரியும். ஸோ அடுத்து கொஷின் நம்பர் 3, கிறித்துவ கம்பர் என்று அழைக்கப்படுபவர். கிறித்துவ கம்பர் என்று அழைக்கப்படுபவர். ஆப்ஷன் ஏ H.A. கிருட்டினார், ஆப்ஷன் ஏ H.A. கிருட்டினனார். ஆப்ஷன் பி வீரமா முனிவர், ஆப்ஷன் சி ஜோசப் பெஸ்கி, ஆப்ஷன் டி G.U. போப். அடுத்து நான்காவது கொஷின், இரட்சணிய யாத்திரிகத்தில் உள்ள பருவங்களின் எண்ணிக்கை. இரட்சணிய யாத்திரிகத்தில் உள்ள பருவங்களின் எண்ணிக்கை. ஆப்ஷன் ஏ 5, ஆப்ஷன் பி 6, ஆப்ஷன் சி 3, ஆப்ஷன் டி 7. அடுத்து கொஷின் நம்பர் 5, உவமேயத்தை கேட்போர் ஊகித்து கொள்ளுமாறு உவமையை மட்டும் கூறுவது. உவமேயத்தை கேட்போர் ஊகித்து கொள்ளுமாறு உவமையை மட்டும் கூறுவது எது? ஆப்ஷன் ஏ உவமை, ஆப்ஷன் பி உவமேயம், ஆப்ஷன் சி உத்தி, ஆப்ஷன் டி உள்ளுரை உவமம். ஆப்ஷன் டி உள்ளுரை உவமம். ஸோ அடுத்து கொஷின் நம்பர் 6, மயிலை சீனி வேங்கடசாமி ஆய்வு கட்டுரைகள் எழுதிய இதழ் எது? மயிலை சீனி வேங்கடசாமி ஆய்வு கட்டுரைகள் எழுதிய இதழ் எது? ஆப்ஷன் ஏ குடியரசு, ஆப்ஷன் பி ஊழியன், ஆப்ஷன் சி செந்தமிழ் செல்வி, ஆப்ஷன் டி இவை அனைத்தும். அடுத்து 7வது கொஷின், மயிலை சீனி வேங்கடசாமி ஆங்கிலம் வழியாக தமிழாக்கிய நூல். மயிலை சீனி வேங்கடசாமி ஆங்கிலம் வழியாக தமிழாக்கிய நூல் எது? ஆப்ஷன் ஏ மத்த விலாசம், ஆப்ஷன் பி செந்தமிழ் செல்வி, ஆப்ஷன் சி அஞ்சிறை தும்பி, ஆப்ஷன் டி தமிழ்நாட்டு வரலாறு. ஸோ ஆன்சர் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷினுக்கு ஆப்ஷன் டி. அப்போ ஃபஸ்ட் கொஷினுக்கு ஆப்ஷன் டி, செகண்ட் கொஷினுக்கு ஆப்ஷன் பி, தேர்டு கொஷினுக்கு ஆப்ஷன் ஏ, ஃபோர்த்து கொஷினுக்கு ஆப்ஷன் ஏ, ஃபிஃப்த்து கொஷினுக்கு ஆப்ஷன் டி, சிக்ஸ்த்து கொஷினுக்கு ஆப்ஷன் டி, செவன்த்து கொஷினுக்கு ஆப்ஷன் ஏ. ஸோ இன்றைக்கி டெஸ்ட் பார்த்துட்டோம். ஸோ நாளைக்கு டெஸ்ட்டில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.